காலி மதுபான பாட்டிலை திரும்பப் பெறும் திட்டம் என்ற பெயரில் டாஸ்மாக் ஊழியர்கள் மீது வேலை பளுவை திணிப்பதாக கூறி தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் சென்னை புதுப்பேட்டையிலிருந்து கோட்டை நோக்கி பேரணியாக சென்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். டாஸ்மாக் நிர்வாகம் ஊழியர்களை மிரட்டி பணிய வைத்து இந்த திட்டத்தை பல மாவட்டங்களிலே அமுல்படுத்திக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பைபேக் ஸ்கீம் எனக்கூடிய காலி பாட்டில் திரும்ப பெறும் திட்டமானது ஊழலுக்கு கூடுதல் பணி சுமை மட்டுமல்ல, சுகாதார கேடு, உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதை நாங்கள் நிர்வாகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் சுட்டிக்காட்டிய பிறகு கூட இந்த திட்டத்தை மாற்று திட்டத்தை உருவாக்குவதற்கு மாறாக தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் டாஸ்மாக் அதிகாரிகள் ஊழியர்களை மிரட்டி இந்த திட்டத்தை அமலாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவு தான் நேற்றைய முன்தினம் சென்னையிலே டாஸ்மாக் அதிகாரிகள் ஊழியர்களை மிரட்டி இந்த திட்டத்தை அமலாக்க எடுத்த முயற்சி எதிர்த்து அனைத்து கடைகளும் மூடப்பட்டு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். டாஸ்மாக் நிர்வாகம் ஊழியர்களை மிரட்டி பணிய வைத்து இந்த திட்டத்தை பல மாவட்டங்களிலே அமுல்படுத்திக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சுப்ராமன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் பேரணியானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு டாஸ்மாக் ஊழியர்கள் காலி மதுபாட்டில் திரும்ப பெறும் திட்டம் என்ற பெயரில் டாஸ்மாக் ஊழியர்கள் மீது வேலை பளு திணிப்பது, மாற்று திட்டத்தை உருவாக்க வேண்டும், அதே போல உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும் என்று கூறி இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய மது பாட்டில் விற்கும்போது பாட்டிலுக்கு கூடுதலாக அந்த 10 ரூபாய் வாங்கி கொண்டு பாட்டிலை திரும்ப கொடுக்கும்போது அதற்கான அந்த பணத்தை திரும்ப கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அந்த உத்தரவானது கொடுக்கப்பட்டிருந்தது. அதை அவர்கள் எதிர்த்துதான் இந்த பேரணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பாட்டிலை வாங்கி வைப்பதற்கு எங்களுக்கு அந்த டாஸ்மார்க்கில் போதிய இடமில்லை, 10க்கு 10 இடம் தான் இருக்கிறது. அதில் எங்களால் பாட்டிலை வாங்கி வைக்க முடியாது. அதே போல அந்த அருகில் இருக்கக்கூடிய பாரிலும் எங்களால் அதை வைக்க இயலாது. எங்களுக்கு இதன் காரணமாக வேலை பளு என்பது அதிகமாக இருக்கும். இதற்கு தனியாக ஒரு ஊழியரை நியமிக்க வேண்டும். அவர் இந்த பணிகளை செய்வார். எங்களுக்கு இந்த வேலை பளு எல்லாம் குறைக்க வேண்டும் என்று கூறி அவர்கள் சில நாட்களுக்கு முன்பாக கூட இந்த டாஸ்மாக் கடைகள் திறக்காமல் அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தார்கள். தற்பொழுது இதையெல்லாம் வலியுறுத்தக்கூடிய வகையில் தான் இந்த பேரணியானது சென்னை புதுப்பேட்டையிலிருந்து தற்போது ஆரம்பித்து பகுதியில் அவர்கள் ஆர்ப்பாட்டத்திலும் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பேரணிக்காக தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமான டாஸ்மாக் சங்கங்களின் ஊழியர்கள் வருகை தந்து அவர்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக எங்கள் மீது இந்த வேலை பளுவை திணிக்கக்கூடாது, இதற்கு மாற்று திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று கூறி, அதே போல உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று கூறி இந்த பேரணியில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி.